ஹலோ செல்ல குட்டிஸ், நான் உங்கள் தோழி சொல்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 வாழைக்காயை நல்லா தோலை சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா ரவுண்டு வாக்கில் வந்து வெட்டிக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப தின்னாக போடாதீங்க. ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் திக்காக போடுங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நல்ல ஒரு வானிலையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ தண்ணியை நல்லா எடுத்து சுட வச்சுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஸோ வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா குழஞ்சே போய்டுவே நீங்கள் வந்து அப்படியே வறுக்கும்போது. ஸோ இது வந்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு வேக வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், ஈவன் சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே வேறு லெவல் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழைக்காய் வெந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது நான் போடும்போது எடுக்கல. என்ன பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சோண்டு கான் மாவு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே ஒரு பேட்டர் மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இதில் போட்டு அந்த வாழைக்காய் வந்து நீங்கள் வேக வச்சுருந்தீங்களா அதை அப்படியே போட்டு பெரட்டி விட்டுருங்க. பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது அப்படியே வேணா உங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது மாவு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது கார்ன் மாவு, இதுவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் எப்படின்னா ஒன்றா தவா ஃப்ரை மாதிரி போட்டு எடுக்கல, மொத்தமாக அப்படியே அங்கங்கே ஒன்றா போட்டுட்டு பரட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் கருவேப்பிலை முதலே கூட சேர்த்துக்கலாம், அப்புறமா கூட சேர்த்துக்கலாம், சேர்க்காம கூட இருக்கலாம். வெறுமாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு வந்து நீ அந்த பேட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு உங்களுக்கு தேவைப்படும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு வந்து 2 போடணும், அதை மறந்துடாதீங்க. வாழைக்காய் வேகும்போது உப்பு இருக்கணும், பாதி உப்பு அங்கேயும் பாதி உப்பு வந்து நீங்கள் இந்த மாவு கலந்து வச்சுருந்தீங்களா அதுலேயும் போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா அது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தும் போட்டுக்கலாம், இல்லை மொத்தமாக அப்படியே உதுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். வாழைக்காய் தனித்தனியாக போட்டாலே கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுன்னு வறுத்துக்கோங்க. இல்லாட்டா தனித்தனியாக கூட நீங்கள் எடுத்து தோசைக்கல்ல கூட வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். எப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.